அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாளுக்கான இரண்டாவது வாசகம் திருத்துதர் பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து 8ஆம் அதிகாரத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிற வாசகத்தை நாங்கள் வாசிக்கின்றோம். இந்த வாசக பகுதியானது ரோமையர் 8ஆம் அதிகாரம் என்பது விவிலியத்தின் வைர கிரீடம் என்று விவிலிய அறிஞர்கள் அழைப்பார்கள். என் மார்ட்டின் லூதர் கூட இந்த அதிகாரத்தை புதிய ஏற்பாட்டின் மிக உன்னதமான பகுதி மற்றும் தூய நற்செய்தி என்று போற்றினார். அத்தகைய முக்கியத்துவம் கொண்ட இந்த வாசக பகுதியை இன்றைய நாளிலே நாங்கள் வாசிக்க கேட்கின்றோம். இந்த அதிகாரத்தின் ஒட்டுமொத்த விவிலிய முக்கியத்துவத்தையும் நாங்கள் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, என்பார்ந்தவர்களே, ரோமியர் 7ஆம் அதிகாரத்திலே பவுல் அடிகள் மனித உடலின் பலவீனத்தையும் பாவத்தின் பிடியையும் பற்றி பேசி ஒரு பெரும் ஏமாற்றத்தோடு முடிப்பார். அந்தோ நான் எவ்வளவு பரிதாபத்துக்குரிய மனிதன், சாபுக்குரிய இந்த உடலில் நின்று என்னை விடுவிப்பவர் யார் என்று ரோமியர் 7ஆம் அதிகாரம் முடிவடையும். அதற்கு பதிலாகவும் விடுதலையின் பிரகரணமாகவும் எழுதுவதுதான் இந்த 8வது அதிகாரம். தூய ஆவியாரின் அதிகாரத்தை பற்றி ரோமியர் 1 முதல் 7 வரையிலான அதிகாரங்களில் பவுல் தூய ஆவியாரை பற்றி மிக குறைவாகவே 1-2 முறை மட்டுமே குறிப்பிடுவார். ஆனால் இந்த 8ஆம் அதிகாரத்தில் மட்டும் சுமார் 20 முறை தூய ஆவியாரை பற்றி பவுல் பேசுகின்றார். அடிமைத்தனத்திலிருந்து ஒரு விடுதலையை பற்றி அவர் பேசுகின்றார். பாவம், சட்டம், சாவு ஆகிய 3 முனைகளில் அடைபட்டு கிடந்த மனிதனுக்கு தூய ஆவியானவர் எப்படி கிறிஸ்துவுக்குள் உண்மையான வாழ்வையும் சுதந்திரத்தையும் தருகிறார் என்பதை இந்த அதிகாரம் அக்குவேறு ஆணிவேறாக விளக்குகிறது. அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாளுக்கான இந்த குறிப்பிட்ட வாசக பகுதியினை நாங்கள் பகுப்பாய்வு செய்யும் பொழுது இந்த 3 வசனங்களும் கிறிஸ்தவ வாழ்வின் மையப்புள்ளியை விளக்குகின்றன. முதலாவதாக, ஊன் இயல்பிற்கும் ஆவிக்குரிய இயல்புக்கும் இடையே ஆன அந்த போராட்ட பற்றி பவுல் பேசுகின்றார். நீங்கள் ஊன் இயல்பை கொண்டிராமல் ஆவிக்குரிய இயல்பை கொண்டிருப்பீர்கள் என்று பவுல் இந்த பகுதியிலே கூறுகின்றார். இங்கே பவுல் பயன்படுத்துகின்ற ஊன் இயல்பு, the flesh, என்பது எபிரேயத்திலே சாக்ஸ் என்கின்ற அந்த வார்த்தை நம்முடைய வெறும் சதை எலும்பை குறிக்கவில்லை. மாறாக அது கடவுளை சாராமல் தன் சுயநலத்திலும் பாவ இச்சைகளிலும் வாழ துடிக்கும் மனிதனின் பலவீனமான வீழ்ந்த நிலையை, the fallen human nature அது குறிக்கிறது. ஆவிக்குரிய இயல்பு என்பது தூய ஆவியாரின் வழி நடத்தலுக்கு தன்னை ஒப்பு கொடுத்து வாழும் தெய்வீக நிலை. தொடர்ந்து நாங்கள் பார்க்கும் பொழுது ஆவியாரின் உள்ளுறைவை பற்றி, தி indwelling of the Holy Spirit பற்றி, கடவுளின் ஆவி உங்களுக்குள் குடிகொண்டிருந்தால் என்று பவுல் பேசுகின்றார். இங்கு குடிகொண்டிருந்தால் என்கின்ற வார்த்தை மிகவும் அழகானதும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக. கடவுளின் ஆவி நமக்குள்ளே தற்காலிகமாக வந்து போகும் விருந்தாளி அல்ல, அது நமக்குள்ளே நிரந்தரமாக இல்லம் அமைத்து தங்குகின்றவர். கிறிஸ்துவ வாழ்வின் அடையாளமே நமக்குள் இருக்கும் கிறிஸ்துவின் ஆவிதான். அது இல்லை என்றால் நாம் கிறிஸ்துவுக்கு உரியவர்களே அல்ல என்று பவுல் ஆணித்தரமாக கூறுகின்றார். மேலும் பவுல் கூறக்கூடிய வார்த்தைகள், உயிர்த்தெழ செய்தவரின் ஆவி சாவுக்குரிய உங்கள் உடல்களையும் உயிர் பெறச் செய்வார் என்பது மிக முக்கியமான வார்த்தை. இயேசுவை கல்லறையிலிருந்து உயிரோடு எழுப்பிய அதே வல்லமை வாய்ந்த தூய ஆவியானவர் என்று நமக்குள்ளும் வாழுகின்றார். எனவே நமக்கு பாவத்தின் மீதும் சாவின் மீதும் வெற்றி உண்டு. ஆனால் இந்த ஆன்மீக வாழ்வு சும்மா கிடைத்து விடாது. அதற்கு ஒரு ஆன்மீக போர் தேவை. தூய ஆவியின் துணையால் உடலின் தீச்செயல்களை சாகடித்தால் நீங்கள் வாழ்வீர்கள். இதை கிறிஸ்தவ ஆன்மீகத்தில் உடல் ஒடுக்கம், the mortification of sin என்பார்கள். சுய பலத்தால் பாவத்தை வெல்ல முடியாது என்பதை பவுல் அறிந்திருந்தார். அதனால் தான் தூய ஆவியின் துணையால் சாகடியுங்கள் என்கின்றார். ஆவியானவர் நமக்கு தரும் பலத்தை கொண்டு நம் அன்றாட பாவ இச்சைகளை நாம் சிலுவையில் அறிய வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாளின் வாசகங்கள், நாங்கள் ஆராய்ந்த இந்த 3 வாசகங்கள் எவ்விதமாக ஒன்றோடு ஒன்று கச்சிதமாக இணைகின்றன என்பதை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், முதலாவது வாசகத்திலே சக்கரியா இறைவாக்கினருடைய நூலிலே ஒரு அரசர் கழுதையின் மேல் எளியவராக வருகின்றார். அவர் உலகாயுத படைகளையும் போர் குதிரைகளையும் விடுத்து மனித சக்தியை நம்பாமல் இறைவன் மீது நம்பிக்கை வைத்து வருகின்ற ஒரு அரசர். அது மட்டுமல்ல, அவர் உலகாயுத படைகளையும் போர் கருவிகளையும் ஒலிக்கின்றார். பதிலுரை பாடல் தொடர்ந்து திருப்பாடல் 145 அந்த அரசர் தாழ்த்தப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகின்றார்.
இரண்டாவது வாசகமான ரோமேயர் 8ஆம் அதிகாரத்திலே நாம் எப்படியாக எளியவர்களாக தாழ்த்தப்பட்டவர்களாக மாற முடியும்? நம்முடைய சொந்த பலத்தால் அல்ல, மாறாக நமக்குள் குடிகொண்டிருக்கும் தூய ஆவியாரின் பலத்தால் ஊனியல்பின் குதிரை படைகளையும் ஆயுதங்களையும் ஒழித்துவிட்டு தூய ஆவியின் துணையால் தீச்செயல்களை சாகடிக்கும் பொழுதுதான் முதலாவது வாசகம் சொல்லும் அந்த அமைதியின் ஆட்சி நம் இதயத்திற்குள் நுழைகிறது. என்பவர்களே, நாம் பல வேளைகளிலே நான் நல்லவனாக வாழ வேண்டும், பாவங்களை விட வேண்டும் என்று நம் சொந்த பலத்தால் முயன்று தோற்று போய் ஒரு தருணத்திலே சோர்ந்து விடுகின்றோம். இதைத்தான் ரோமியர் 7ஆம் அதிகாரத்திலே பவுல் கூறுகின்றார். ஆனால் ரோமியர் 8ஆம் அதிகாரத்திலே பவுல் தருகின்ற செய்தி, உன்னால் முடியாது, ஆனால் உனக்குள் இருக்கின்ற தூய ஆவியாரால் இது முடியும். ஆகவே நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே, நமது பலவீனங்களை ஒப்புக்கொண்டு அந்த தூய ஆவியாரின் வழி நடத்தலுக்கு நம்மை முழுமையாக கையளிப்பதுதான். அவர் நமக்குள் வந்து குடிகொள்ள நாம் இடம் கொடுப்பது மட்டுமே தான். அவை அன்பார்ந்தவர்களே, இந்த ரோமியர் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் மற்றும் 11 - 13 வரையான வசனங்களிலே பவுல் அடிகள் பயன்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு சில முக்கியமான வார்த்தைகளை, அதனுடைய ஆழமான அர்த்தங்களை நாங்கள் அறிந்து கொள்ள மூல உரையிலே இந்த வார்த்தைகள் எவ்விதமாக பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன என்பதை சற்று ஆராய்ந்து பார்த்தோம் என்று சொன்னால், இந்த வார்த்தைகள் சாதாரண அர்த்தத்தில் பயன்படுத்தப்படவில்லை. அவை ஒரு மிகப்பெரிய ஆன்மீக மாற்றத்தை நமக்கு விளங்க வைப்பதற்காக பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. முக்கியமான ஒரு வார்த்தை ஊனியல்பு என்கின்ற அந்த வார்த்தை கிரேக்க மூல உரையிலே இந்த வார்த்தைக்காக சாக்ஸ் என்று அந்த வார்த்தையை பயன்படுத்துகின்றார்கள். இதனுடைய உண்மையான அர்த்தம் அன்பார்ந்தவர்களே, பவுல் சார்க்ஸ் என்று குறிப்பிடும் பொழுது நமது உடலின் தசை நாரையோ சதையையோ குறிக்கவில்லை, மாறாக கடவுளை எதிர்க்கும் அல்லது கடவுள் தேவை இல்லை என்று நினைக்கும் மனிதனின் விழுந்த பாவம் நிறைந்த சுபாவத்தை குறிக்கிறது. சுயநலம், பேராசை, உலக இச்சைகள் போன்றவற்றின் இருப்பிடமே இந்த ஊனியல்பு, இந்த சாக்ஸ். இரண்டாவது வார்த்தையான ஆவிக்குரிய இயல்பு என்ற முக்கியமான வார்த்தைக்காக கிரேக்க மொழியிலே பயன்படுத்தப்பட்டிருக்கிற வார்த்தை நியூமா என்கின்ற வார்த்தை. இதனுடைய நேரடி பொருள் சுவாசம் என்பதாகும். இதனுடைய அர்த்தம் மனிதனை புதுப்பித்து அவனுக்கு தெய்வீக வாழ்வை தரும் தூய ஆவியானவரையும் அந்த ஆவியானவரால் வழிநடத்தப்படும் மறுபிறப்பு அடைந்த மனித ஆன்மாவையும் இது குறித்து நிற்கிறது. அடுத்த முக்கியமான வார்த்தை அந்த சகோதர சகோதரிகளை குடிகொண்டிருந்தால் என்கின்ற இந்த வார்த்தை கிரேக்க மூல உரையிலே பவுல் ஒய்கேயோ என்ற இந்த வார்த்தையை பயன்படுத்துகின்றார். இதனுடைய உண்மையான அர்த்தம் கிரேக்க மொழியிலே ஒய்கோஸ் என்றால் வீடு என்று பொருள்படும். ஆகவே ஒய்கேயோ என்றால் ஒரு வீட்டில் நிரந்தரமாக குடியேறுவது என்று பொருள்படும். ஆகவே தூய ஆவியானவர் நம் இதயத்திற்கு ஒரு தற்காலிக விருந்தாளியாக எப்பொழுதோ இருந்துவிட்டு வருகின்ற ஒருவர் அல்ல, மாறாக அவர் நம்மையே தமது சொந்த வீடாக மாற்றி நமக்குள் நிரந்தரமாக குடியேறி தங்குகின்ற ஒருவர் ஆவார். அவை தூய ஆவி உங்களுக்குள் நிரப்பப்பட்டிருந்தால் என்பது சகோதர சகோதரிகளே, பவுல் இதை பற்றி பேசும் பொழுது கிறிஸ்துவின் ஆவியை கொண்டிராதோர் அவருக்கு உரியோர் அல்ல என்கிற இந்த வார்த்தை ஒரு அடையாள மாற்றம் பற்றிய ஒரு விவரிப்பு. கிரேக்க பண்பாட்டிலே ஒரு அடிமையையோ அல்லது பொருளையோ வாங்கும் பொழுது அதன் மேல் ஒரு முத்திரையை குத்துவார்கள். அது போலவேதான் தூய ஆவியானவர் நமக்குள்ளே குடியேறும் போது நாம் கிறிஸ்துவுக்கு மட்டும் சொந்தமானவர்கள் என்கிற முத்திரை நமக்கு குத்தப்படுகின்றது. இது அழியாத முத்திரை. நாம் ஆவியானவரால் ஆட்கொள்ளப்படும் பொழுது நம்முடைய பழைய பாவம் நிறைந்த அந்த உரிமையாளர், அந்த சாத்தான் நம் மீது தனது அதிகாரத்தை இழக்கிறான். தூய ஆவியின் துணையால் உடலின் தீச்செயல்களை சாகடித்தால் நீங்கள் வாழ்வீர்கள். நாம் நம்முடைய சொந்த பலத்தால் பாவத்தை சாகடிக்க முயன்றால் தோற்று போவோம். ஆனால் தூய ஆவியானவர் நமக்குள் நிரம்பும் பொழுது அவரே அந்த பாவ இச்சைகளை வெல்லும் தெய்வீக ஆற்றலை நமக்கு தருகின்றார். இது ஏதோ ஒரே நாளில் நடந்து முடியும் காரியம் அல்ல. இது தூய ஆவியாரின் துணையோடு நாம் தினமும் செய்ய வேண்டிய ஒரு ஆன்மீக நிகழ்வு. சுருக்கமாக கூறினார் என்பது சகோதர சகோதரிகளே, தூய ஆவியானவர் நமக்குள் நிரம்பும் பொழுது அவர் நமது பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து சாக்ஸிலிருந்து
நியூமாவுக்கு நம்மை மாற்றி கிறிஸ்துவுக்கு சொந்தமானவர்களாக நம்மை மாற்றுவது மட்டுமன்றி தீமைகளை சாகடித்து என்றும் வாழும் உயிர்த்தெழுதலின் வாழ்வை நமக்குள் தொடங்கி வைக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, நாம் நம்முடைய சொந்த முயற்சியாலோ உழைப்பினாலோ தூய ஆவியானவரை உருவாக்கவோ சம்பாதிக்கவோ முடியாது. அவர் தந்தை நம் மீது பொழியும் முற்றிலுமான ஒரு இலவச கொடை. ஏதேன் தோட்டத்திலே கீழ்ப்படியாமையினாலும் பாவத்தினாலும் மனிதன் எதை இழந்தானோ, அந்த கடவுளின் தெய்வீக சுவாசத்தை, அந்த ஆவியை இழந்தானோ, அதை மீண்டும் மனித குலத்திற்கு தருவதுதான் ஒட்டுமொத்த மீட்பு திட்டத்தின் மையப்பொருள். அப்படி என்றால் இன்று பலருக்கும் இருக்கின்ற மிகப்பெரிய கேள்வி, இந்த தூய ஆவியானவரை நாம் எப்படி பெற்றுக்கொள்வது, எப்படி அவரில் தொடர்ந்து வாழ்வது என்பவர்களே. தூய ஆவியானவரை பெற்றுக்கொள்வது என்பது கடினமான ஒரு கலை அல்ல, அது ஒரு ஆன்மீக ஒப்படைப்பு. புதிய ஏற்பாடு இதற்கு நமக்கு 4 வழிகளை காட்டுகின்றது. அது இங்கு குறிப்பிடுவது மிக மிக முக்கியமானது. தூய ஆவியானவரை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் முதலாவதாக இருக்க வேண்டியது அதற்கான தாகமும் வேண்டுதலும். இயேசு நமக்கு மிக எளிமையான வாக்குறுதியை தந்துள்ளார். உங்களுள் தீயோராய் இருந்தும் உங்கள் பிள்ளைகளுக்கு நற்கொடைகள் அளிக்க தெரிந்திருக்கின்றீர்களே, அப்படியானால் விண்ணக தந்தை, முற்றிலும் நன்மையே நிறைந்த விண்ணக தந்தை தம்மிடம் கேட்போருக்கு தூய ஆவியை கொடுப்பது எவ்வளவு உறுதி என்று லூக்கா நற்செய்தி 11ஆம் அதிகாரம் 13 நாங்கள் காண்கின்றோம். ஆகவே நாம் செய்ய வேண்டியது என்ன? தூய ஆவியானவர் நமக்கு வேண்டும் என்ற அந்த ஆன்மீக தாகம், அந்த வாஞ்சை நமக்கு இருக்க வேண்டும். ஆண்டவரே, என் சுய பலத்தால் என்னால் வாழ முடியவில்லை, உமது ஆவியை எனக்கு தாரும் என்று குழந்தைகளை போல நாம் தந்தையிடமும் தாயிடமும் தினமும் மன்றாட வேண்டும். நம் தந்தையாகிய இறைவனிடம் மன்றாட வேண்டும். 2வது முக்கியமான விடயம் மனமாறுதலும் திருமுழுக்கும். பெந்தெகோஸ்து நாளிலே மக்கள் பேதுருவிடம், சகோதரரை நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டபொழுது பேதுரு கொடுத்த பதில் இதுதான்: நீங்கள் மனம் மாறுங்கள், உங்கள் பாவங்களில் இருந்து மன்னிப்பு பெறுவதற்காக ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் திருமுழுக்கு பெறுங்கள், அப்பொழுது தூய ஆவியை கொடையாக பெறுவீர்கள் என்று திருத்தூதர் பணிகள் 2ஆம் அதிகாரம் 38 நாங்கள் காண்கிறோம். அவை நாங்கள் செய்ய வேண்டியது இதுதான்: நம்முடைய பழைய பாவ வாழ்வை வெறுத்து மனம் மாறி இயேசுவை நம் மீட்பராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். கத்தோலிக்க மரபிலே நாம் திருமுழுக்கு பெற்றிருப்போம், உறுதி பூசுதல் பெற்றிருப்போம். அந்த வேளையிலே நிச்சயமாக தூய ஆவியானவரை பெற்றிருக்கிறோம். நாங்கள் நல்ல பாவ அறிக்கையை செய்து நாங்கள் அந்த அருள் நிலையை தக்க வைத்துக் கொள்ள வேண்டியது மிக மிக முக்கியமானது. 3வது என்பது சகோதர சகோதரிகளே, கீழ்ப்படிதல் என்பது மிக முக்கியமானது. இவ்விதமாக ஏதேன் தோட்டத்திலே கீழ்ப்படியாமையால் ஆவி இழக்கப்பட்டது என்றால் மீட்பு என்பது கீழ்ப்படிதலால் மீண்டும் கிடைக்கிறது. இந்த காரியங்களுக்கு நாங்களும் கடவுள் தமக்கு கீழ்ப்படியவர்களுக்கு அருளிய தூய ஆவியும் சாட்சிகள் என்று திருத்தூதர்கள் பணிகள் 5ஆம் அதிகாரம் 32 நாங்கள் காண்கிறோம். அவை நாங்கள் செய்ய வேண்டியது இதுதான்: கடவுளின் வார்த்தையை கேட்பதும், அவரது வார்த்தையை கேட்டு எங்களுடைய அன்றாட வாழ்வில் கீழ்ப்படிய தொடங்கும் பொழுது நமக்குள் இருக்கும் ஆவியாரின் வல்லமை அதிகரிக்க தொடங்குகிறது. ஆகவே ஆவியானவரில் வாழ்வது எப்படி என்று நாங்கள் ஆழமாக சிந்தித்து பார்க்கும் பொழுது, அந்த சகோதர சகோதரிகளே, தூய ஆவியானவர் நமக்குள் வந்துவிட்டால் ஒரு தூய்மையான வாழ்வை வாழ்வது கடினமல்ல. ஏனெனில் நாம் வாழ்வதில்லை, நமக்குள் ஆவியானவர் வாழ்கிறார். இதற்காக பவுல் காட்டுகின்ற வழிமுறை இதுதான்: ஆவியானவருக்கு காது கொடுத்தல். நமக்குள்ளே ஒரு தவறு செய்ய தூண்டப்படும் பொழுது, உதாரணமாக கோபமோ இச்சையோ பொறாமையோ நம் உள்ளத்திற்குள் வரும் பொழுது, நமக்குள் இருக்கும் தூய ஆவியானவர் மெல்லிய குரலில் நம்மை எச்சரிப்பார். அந்த நேரத்திலே நம் சுய ஆசைக்கு இடம் கொடாமல் அந்த ஆவியாரின் குரலுக்கு கீழ்ப்படிவதே ஆவியில் வாழ முனைவது. தொடர்ச்சியாக அன்பார்ந்த சகோதர சகோதரி, இன்னொரு முக்கியமான ஒரு விடயம் அருள் சாதன வாழ்விலே அக்கறை எடுத்தல். ஒப்புரவு அருள் சாதனம், நற்கருணை விருந்து ஆகிய அருள் சாதன வாழ்வின் வழியாக நம் அந்த ஆவியாரின் ஆற்றலை தொடர்ந்து புதுப்பித்துக் கொள்ள முடியும். அன்பார்ந்தவர்களே, ஒரு சிறிய உவமேயத்தின்படி இதை புரிந்து கொள்ளலாம். தூய ஆவியானவர் ஒரு மின்சாரம் போன்றவர் என்றால் நாம் மின்சாரத்தை உருவாக்க முடியாது. அது ஏற்கனவே ஒரு பவர் ஹவுஸில் விண்ணக தந்தையிடம் இருந்து நமக்கு இலவசமாக வழங்கப்படுகிறது. நாம் செய்ய வேண்டியது எல்லாம் நம் இதயத்தில் இருக்கிற அந்த சுவிட்சை, நம்பிக்கை, விசுவாசம்,
அந்த ஜெபம் வழியாக அந்த சுவிட்சை ஆன் செய்வது மட்டுமே. அந்த சுவிட்சை ஆன் செய்தால் மின்சாரம் பாய்ந்து விளக்கு தானாக எரிவது போல தூய ஆவியானவர் நமக்குள் பாயும் பொழுது தூய்மையான வாழ்வு என்ற ஒளி நம்மிடம் தானாக வெளிப்படும். இந்த உன்னதமான ஆவியின் கொடையை பற்றிய பேசிய பிறகு என்பது சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளின் நற்செய்தி வாசகத்தை நாங்கள் ஆராய்ந்து பார்த்தோம் என்று சொன்னால், நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு சுமை சுமந்து சோர்ந்து இருப்பவர்களே எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன் என்கிற இந்த வார்த்தை தூய ஆவியின் துணையின்றி வாழும் வாழ்வுதான் சுமையானது. இயேசு தரும் நுகம் மென்மையானது என்றால் அதை தூக்க தூய ஆவியானவர் நமக்கு உதவுகின்றார். அன்பார்ந்தவர்களே, ஒரு துல்லியமான கிறிஸ்தவ ஆன்மீகத்தின் மிக முக்கியமான ரகசியத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பல கிறிஸ்தவர்கள் தங்களின் ஆன்மீக வாழ்வில் தோற்று போவதற்கு காரணமே இந்த இடம்தான். அவர்கள் முதலில் நான் என் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும், என் பாவங்களை எல்லாம் விட வேண்டும், அதற்கு பிறகுதான் நான் கடவுளிடம் வர வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். இது மனித முயற்சியால் மட்டுமே வாழ நினைக்கின்ற தலைகீழான சிந்தனை. ஆனால் உண்மையான ஆன்மீகம் என்பது என்பது சகோதர சகோதரிகளே மற்றும் மாறுபட்டது. அதை பற்றி ஆழமாக நாங்கள் சிந்தித்தோம் என்று சொன்னால், நற்செய்தியை இதயத்தோடு அணைத்துக் கொள்ளுதல் மிக முக்கியமானது. உண்மையான மாற்றம் என்பது நமது சுய முயற்சியில் தொடங்குவதில்லை, அது கடவுளின் வார்த்தையில் தொடங்குகிறது. நற்செய்தியை இயேசுவே ஆண்டவர் என்று மனதார ஏற்று, அந்த இயேசு ஆண்டவர் இறந்து உயிர்த்து வாழுகிற கடவுளாக இருக்கிறார் என்று சொல்லி மனதார நம்பி வாயால் அறிக்கையிட்டு அதை இதயத்திற்கு அண்மையில் இறுக பற்றி கொள்ளும் பொழுது, இன்னொரு வகையில் சொல்வது என்று சொன்னால், ஆண்டவருடைய வார்த்தையை நாங்கள் தொடர்ந்து வாசிக்க தியானிக்க அது நமக்குள்ளே ஒரு தெய்வீக தாகத்தை உருவாக்குகிறது. அந்த வார்த்தையை நாங்கள் வாசிக்க இதயத்தில் இருத்தி நாம் குழந்தையை போல தந்தையிடம் வேண்டும் பொழுது அந்த தூய ஆவியின் அருள் பொழிவுக்காக காத்திருப்பது மிக முக்கியமானது. ஆண்டவரே, என்னால் என் பாவங்களை வெல்ல முடியவில்லை, எனக்கு உமது ஆவியின் பொழிவை தாரும் என்று கேட்கும் பொழுது நாங்கள் நிச்சயமாக தூய ஆவியார் என்கின்ற அந்த கொடையை நிறைவாக பெற்றுக்கொள்வோம். ஆவியானவர் நமக்குள் வந்த பிறகு நம்முடைய வாழ்க்கை முறை மாற தொடங்கும், எங்கள் வாழ்வு ஒழுங்கான முறையில் அமைய தொடங்கும். பலர் நினைப்பதை போல மாறிவிட்டு கடவுளிடம் வருவதல்ல ஆன்மீகம். கடவுளிடம் வருவதே நம்மை மாற்றும். அழுக்காக இருக்கிற ஒரு குழந்தை, நான் முதலில் என் அழுக்கை எல்லாம் துடைத்து விட்டு சுத்தமான பிறகுதான் என்னுடைய அம்மாவிடம் போவேன் என்று நினைப்பது எவ்வளவு அறியாமையோ, அதை போலத்தான் நாம் அழுக்கோடும் பாவத்தோடும் அப்படியே கடவுளிடம் வரும் பொழுது அவர் நம்மை அள்ளி அணைத்து தூக்கி எடுத்து தூய்மையாக்குகின்றார். நற்செய்தி வாசகத்திலே சுமை சுமந்து சோர்ந்து இருப்பவர்களே எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்கின்ற இந்த வார்த்தை சுய முயற்சியின் சுமை. நான் என் சொந்த பலத்தால் நல்லவனாக வாழ வேண்டும் என்று போராடி சட்டங்களை இறுக பற்றி பிடித்து ஆனால் தோற்று போய் பாவ சுமையோடு சோர்ந்திருப்பவர்களை பார்த்து இயேசு அழைக்கின்றார். அவரிடம் வருவதே தீர்வு. இயேசு முதலில் நீங்கள் உங்கள் சுமையை கீழே போட்டுவிட்டு வாருங்கள் என்று சொல்லவில்லை, சுமையோடு என்னிடம் அப்படியே வாருங்கள், இருக்கின்ற நிலையில் என்னிடம் வாருங்கள் என்கிறார். நாம் அவரிடம் வரும்போது அவர் தன் தூய ஆவியை தந்து நம் சுமையை இலகுவாக்குகிறார். இயேசுவின் நுகம் ஏன் மென்மையானது என்றால், அதை நம் சொந்த பலத்தால் தூக்க வேண்டியதில்லை. நமக்குள் இருக்கும் தூய ஆவியானவரே அதை தூக்கி சுமக்கின்றார். அவை ரோமேயர் 8ஆம் அதிகாரம் மற்றும் சக்கரியாவின் வாசகங்கள் ஒட்டுமொத்த சுருக்கம் இதுதான். மனித முயற்சியை, அவனது போர் குதிரைகளையும் மனித பலத்தையும் ஒழித்துவிட்டு கடவுளின் ஆவிக்கு நம்மை முழுமையாக கையளிக்கும் பொழுது நம் வாழ்வின் உண்மையான அமைதியும் விடுதலையும் பிறக்கின்றது.